திருவள்ளூர், மெய்யூர் மற்றும் புட்லூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16 இன்றைக்கான வேதன வசனம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோவான் புத்தகத்தில் தான் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுப்போனா, அந்த வார்த்தை தேவன் தான். ஏன்னா அந்த வசனம் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுப்போம், அந்த வார்த்தை தேவன் தான் நம்ம புரிஞ்சுப்போமா. அதே 2வது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவன் தான் அந்த வார்த்தைனா, அப்போ அவருன்றது யாரை பிடிக்குது, நம்ம இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துனா அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தில் வார்த்தையாக இருந்தார். ஆதியாகமம் 1:1 என்ன கொடுத்துருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு கொடுத்துருக்கா. இப்போது தேவன் எப்படி சிருஷ்டித்தார், வார்த்தையால் தானே சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வானம் உண்டாக கடவுதுன்னா வானம் உண்டாயிற்று. இப்போது இயேசு கிறிஸ்து வார்த்தையா, அதே நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்குலாம் எப்படி தெரியும்னா, மரியாள் மூலமாய் அவர் பெருக்கப்பட்ட பேர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல பார்த்துக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி தான். அதுதான் அந்த வார்த்தையை யார், இயேசு கிறிஸ்துவா. இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தாரா, அப்போது அவர் மறுபடியும் மாமிசமாக எப்போ வந்தாரா, இந்த யோவான் 1:14 பாருங்கள். அதே யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதனால நிறைந்தவரா, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாமிசமாகும் போது என்னாச்சு, அவர் மரியாள் மூலமாய் பிறந்தார். எப்போது நம்மளும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவை நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் வழியில் நடங்க. அதே மாதிரி அந்த சங்கீதத்தில் கூட சத்துருள்ள வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி கொடுத்துருக்கு. நம்மளும் அவர் வழியை புரிஞ்சுக்கணும், அவர் வழியில் நடந்து பாக்கியவானாக இருப்போம். நான் உங்கள் நெல்சன் எஸ் ராஜ். தேங்க்யூ.